சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சாயப்பா என்னவரை என்னோடு சேர்த்து வையுங்கள் என்று நீ என்னிடம் மனம் கலங்குகிறாய். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உன்னவர் உன்னை தேடி வரப்போகிறார். நீயே கதி என்று இருக்கப் போகின்றார். நீதான் வேண்டும் என்று உன்னையே நாடி வரப்போகிறார். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை நான் ஏற்றுக்கொண்டேன். உனக்கான நல்ல நேரத்தை வரவைத்து விட்டேன். நீதான் வேண்டும், உன்னோடு தான் வாழ்வேன் என்று சொன்னவர் உன்னை நாடி வரப்போகிறார். எந்த அளவிற்கு உன்னை வெறுத்து அவர் சென்றாரோ அந்த அளவிற்கு அவர் திரும்பி வரப்போகிறார். பாராமுகமாக இருந்த உன்னவர் உன்னை தேடி வந்து நீதான் வேண்டும், உன்னோடு தான் வாழ்வேன் என்று சொல்லப் போகிறார். அதற்கான கர்ம வினையை நான் செய்துவிட்டேன். இதுவரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் தீரப்போகிறது. இது நடக்க வேண்டும் என்று விதி இருந்தது. அந்த விதியை நான் மாற்றிவிட்டேன். பூர்வ ஜென்மத்தில் நடந்த சில கோளாறுகளால் இது நடந்திருக்கிறது. உனக்கானவர் உன்னை விட்டு சிறிது காலம் பிரிந்து விட்டார். உன்னுடைய மனம் இதனால் தத்தளித்து தவித்தது. அது எனக்கு தெரியும். என் அன்பு மகளே, வாழ்க்கையில் நீ துன்பப்படுவதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. யார் வலையில் எவர் சிக்கி இருந்தாலும் அந்த வலையை சுக்கு நூறாக அறுத்து எரிந்துவிட்டு உன்னவரை உன்னை தேடி வர வைக்கப் போகிறேன். நீதான் கதி என்று இருக்க வைக்கப் போகிறேன். கலங்காதே. இனி வரும் காலங்கள் உனக்கு சுபிட்சமாக இருக்கும். என்னுடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். உன்னவரோடு சேர்த்து வாழப்போகிறாய். நீதான் வேண்டும் என்று அவரே உன் வாயால் சொல்ல வைக்கப் போகிறேன். உன்னை நாடி ஓடி வர வைக்கப் போகிறேன். கலங்காதே, தைரியமாக இரு. உன்னுடைய நம்பிக்கைக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். உன்னுடைய பொறுமைக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நான் இருக்கிறேன். உன்னை ஒரு நாளும் துன்பத்தில் ஆழ்த்த மாட்டேன். என் இனிவரும் காலங்களில் உனக்கு அனைத்தும் சுபிட்சமாக இருக்கும். உனக்கானவரோடு நீ சேர்ந்து வாழ்வாய். அதை நான் பார்ப்பேன். நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.